டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலில் சிறுநீரை கையில் சுமக்கும் மனிதர்கள். சாதாரணமாக ஒரு நாளைக்கு 6 தொடக்கம் 8 முறை சிறுநீர் கழிக்கிறோம். நரம்பு கலங்களில் அற்புதமான வலையமைப்பு, செய்திகள் மின்னியல் செயற்பாட்டின் மூலம் கடத்தப்படும் அற்புதமான அமைப்பு, இவற்றையெல்லாம் ஒருங்கிணைந்து சமநிலையில் வைத்திருக்கிறது மூளை. இப்படி பல நூறு ஏற்பாடுகள் ஓர் அற்புதமான செயற்பாட்டிற்காக அல்லாஹ் தஆலா செய்து வைத்திருக்கும் ஏற்பாட்டை பாருங்கள். அவனின் ஆற்றல் தான் எம்மாத்திரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0713696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். சரி, ஏன் இவர்கள் சிறுநீர் சேரும் இந்த பைகளை சுமக்க வேண்டும்? முள்ளந்தண்டில் காயங்கள் ஏற்படும் போது முள்ளந்தண்டினூடாக சிறுநீர் பை மற்றும் பெருங்குடல், மூளை என்பவற்றுக்கு இடையிலான உறவு இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. சிறுநீர் பை மூளையின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுபடுகிறது. இதனால் வயிற்றின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள சிறுநீர் பை எவ்வளவுதான் பெரிதானாலும், குடலில் எவ்வளவுதான் மலம் சேர்ந்தாலும் அதனை மூளையால் உணர முடியாது போகிறது. இதனால் சிறுநீர் பை அளவுக்கு அதிகமாக பெரிதாகி வீங்கும். பெரிதாகும் போது வளமையாக செய்து கொண்டு செல்லும் நரம்பு கலங்களின் இணைப்பு முள்ளந்தண்டில் ஏற்பட்ட விபத்தினால் துண்டிக்கப்பட்டிருப்பதனால் மூளை அதனை அறிய மாட்டாது. இவ்வாறு தொடர்ந்தும் பெரிதாகி வீங்கும் சிறுநீர் பை வெடிக்கும். இப்படி வெடித்தால் இரத்தப்பெருக்கு ஏற்பட்டு மரணம் சம்பவிக்கும். இதனை தவிர்த்து சிறுநீர் பை வெடிக்காது இருப்பதற்காக கேத்தட்டர் எனப்படும் ஒரு வகை இறப்பர் குழாய் மூலம் சிறுநீர் பையில் சேரும் சிறுநீரை வெளியில் வடிய வைத்து சிறுநீர் பை போன்ற அமைப்பில் ஒரு பையில் சிறுநீர் சேர்க்கப்படுகிறது. இதைத்தான் அந்த நோயாளிகள் தாங்கள் செல்லும் இடமெல்லாம் தூக்கி கொண்டு செல்கிறார்கள். முள்ளந்தண்டில் ஏற்படும் ஒரு சிறிய காயம் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றுகிறது என்பதை பாருங்கள். அல்லாஹ்வின் படைப்பாற்றல் அற்புதம், நிஅமத் இந்த பூமி எங்கும் திட்டத் தெளிவாக தெரிகிறது. விசேடமாக மனித படைப்பின் ஒவ்வொரு களத்திலும் நாம் இதனை காண்கிறோம். இந்த உலகிலே நாம் வாழ எவ்வளவு அருள்களை அருளிய அல்லாஹ்வுக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டி இருக்கிறது. நோய்வாய்ப்பட்டு கட்டிலோடு கட்டுப்பட்டு கிடப்பதற்கு முன்னர் எங்களது தலைகளை சுஜூதில் அதிக நேரம் வைத்துக் கொள்ளும் நன்றியுள்ள மனிதர்களாக நாம் வாழ்வதை தவிர வேறு எந்த வழியும் எமக்கில்லை. மனசலம் கழித்து முடித்து சுத்தம் செய்து கொண்ட பின் ஓதுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆ, என்னை விட்டு உபாதையை போக்கி என்னை சுகமாக வாழவிட்ட அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சிறுநீர் உற்பத்தி உடலுக்கு உபாதையானது. அது வெளியேறுவதற்கு அல்லாஹ் செய்துள்ள ஏற்பாடுகள் பற்றி அறிந்தவர்களுக்கு இந்த துஆ எத்துணை பொருள் நிறைந்தது என்பதை புரியும். எனவே அவர்கள் உரிய சந்தர்ப்பத்தில் நன்றி உணர்வுடன் இதை ஓதி நன்றி உள்ள அடியார்களாக வாழ முயற்சிப்பார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒரு முறையாவது இந்த புனருத்தாரண வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும். இந்த நோயாளிகள் படும் சிரமங்களை கண்டு நம்மை பாதுகாத்து எமது சிறுநீரை வழியில் தூக்கி கொண்டு வாழும் துரதிஷ்ட நிலையிலிருந்து எம்மை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த உணர்வு பெற்றவர்களாக வாழ வருமாறு உங்களை அழைக்கிறேன். எமது முள்ளந்தண்டுகள் செயலிழக்க முன்னர் அதனை அல்லாஹ்வுக்கு முன்னால் வளைத்து வணங்கி வழிபடும் மனிதர்களாக வாழ அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0713696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும்.